இப்போது அவங்கவுங்க எல்லாருமே வசதி இருக்குது, எல்லாருமே டூ வீலர் வச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் போலீஸ் தூரமாக இருந்ததுன்னா பஸ்ஸில் வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, கஷ்டப்படுவாங்க. 1 மணிக்கு அவங்க போகிறதுக்கு வண்டி இருக்காது. நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க, போலீஸில் வண்டி எடுத்துன்னு போய் விட்டாங்கன்னா அந்த 1 மணிக்கு அந்த ஏரியா ஏதாவது ஒரு எடுத்துன்னு போய் விடுவாங்க. வழியாக ரொம்ப தூரம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு இருந்தால் தான் அதுவும் வாய்ப்பு இருந்தால் தான். அது வண்டி இல்லைன்னா, வெஹிக்கிள் இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான்டுவாங்க. சாப்பாடு சுத்தமாக கிடையாது. 1 மணிக்கு மேலே தான் வீட்டில் போய் சாப்பிடணும். சார், இப்போ இந்த ஏற்பாடு பண்ணுற கட்சிகள் வந்து காவல்துறைக்கு சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்களா? இல்லை, அது ஒரு சில கட்சிங்க வந்து சார் உங்களுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார் சொல்லுவாங்க. பட் அதை வந்து பெரும்பாலும் 90% ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடோ இல்லை பிரியாணி நம்ம சாப்பிட்டோம்னா அது ஒரு அலிகேஷன் ஆகும். நாளைக்கு வந்து அந்த கட்சிக்காரங்க அது வந்து சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சாப்பாடு வாங்கினாங்க அதனால கொஞ்சம் என்ன பேச விட்டாங்க அப்படின்னுவாங்க. அது வந்து 99% ஒத்துக்கவே மாட்டோம். எங்களுக்குள்ள ஒன்றா மாற்றிக்குவாங்க போலீஸ். அப்பா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ நில்லு, எங்கேயாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் போய் சாப்பிட்டு விட்டு வந்துக்குவாங்க. ஸோ இப்படி தான்.